இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கான திருப்பாடலுடைய பல்லவி, திருப்பாடல் 29. இந்த பல்லவியே மனசுக்கு ரொம்ப மிக மகிழ்வாக இருக்கிற பல்லவி. அதே முதல்ல நம்ம ஆசிரியராக நம்ம வாசிச்சுட்டு பிறகு நம்ம தியானத்துக்குள்ளே போகலாம். 29 திருப்பாடல் வசனம் 11. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி அளிப்பாராக. ஆண்டவர் ஆற்றலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும், ஆற்றல், நிம்மதியான அமைதி, ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன குறை சொல்லுங்க பாப்போம். இந்த 3ஐயும் இறைவன் நமக்கு நிறைவாக வழங்கட்டும். நம்ம தியானத்துக்குள்ள போகலாம். இன்றைக்கு நாம் தியானிக்கவிருக்கின்ற விஷயம் புளிப்பு மாவு. இன்றைக்கு நற்செய்தி அதை பற்றி தான் பேசுகிறாங்க. புளிப்பு மாவு நமது பாஷையில் காடின்னு சொல்லுவோம். நிறைய மாவு இருக்கும், அதில் ஒரே ஒரு ட்ராப் புளிப்பு போடுவாங்க. அந்த ஒரு துளி புளிப்பு அனைத்தையும் புளிக்க வச்சிடும், அனைத்தையும் தன் வசம் தன்னை போலவே மாற்றிடும். அதுதான் அந்த அந்த புளிப்பு மாவு இருக்கின்ற மிக பெரிய ஒரு கிஃப்ட் சொல்லலாம் இல்லையா? வீட்டில் நிறைய மாவு வச்சுருப்பாங்க பாருங்க. வீட்டிலலாம் பார்த்துருப்போம் இல்லையா? வீட்டில் அம்மா மாவு அரைப்பாங்க, கிரைண்டரில் அரைச்சி பச்சை மாவாக இருக்கும். அதில் பழைய மாவு ஏதாச்சும் வச்சுருப்பாங்க, அதை கொஞ்சோண்டு கலந்து வைப்பாங்க. காலையில் புளிச்சு அது இட்லி தோசைக்கு அழகாக ரெடி ஆகிடும். இதுதான் காடியோட விஷயம். அந்த புளிப்பு மாவு அந்த மாவு அனைத்தையும் பக்குவப்படுத்து, நல்லதாக மாற்றுது, சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடக்கூடிய தகுதியை கொடுக்குது. அப்போ அது நல்ல புளிப்பு மாவுன்னு அர்த்தம், நல்ல புளிப்பு மாவு. ஆனால் அங்கே இறைவன் புளிப்பு மாவை 2 விதமாக நமக்கு எசப்பா காட்டுறதை பாருங்க. முதல் வாசகம் நோவா நிகழ்ச்சி வாசிக்கலாமா? பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். மக்களுடைய தீச்செயல் கடவுளால் பொறுத்துக்க முடியல. கடவுள் தன் பிள்ளைகளை எவ்வளோ ஆர்வமாக படைச்சாரு. ஆதி பெற்றோர் தன்னுடைய சாயலாக, தன்னுடைய உயிர் மூச்சு, அவருடைய மூச்சு காற்றை அந்த தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்தார். அவ்வளவு பிள்ளைகள் கொடுத்து எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழணும் ஆசீர்வாதத்தை அந்த மக்களை, தன் பிள்ளைகளை கடவுள் இங்கு அழித்து ஒழிக்க நினைக்கிறார் பாருங்க. என்றால் மக்களுடைய தீச்செயல், மக்களுடைய தீச்செயல் பாருங்க பார்ப்போம். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்கள் இதய சிந்தனைகள் எல்லாம் தீமையே உருவாகுதான். அந்த வார்த்தையை பாருங்க. உன் மனசுன்னு உன் மனசுல தீமையை தவிர எதுவுமே கிடையாது. உன் மனசுல உன் மனசுல தீமையை தவிர ஒரு எதுவும் உதிக்க மாட்டேது. மருந்து கூட நன்மை செய்ய மாட்டேது. வார்த்தையை கவனிக்கணும் பாருங்க. அவர்களின் இதய சிந்தனை எல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குது. எத்தனை ஆண்டவர் பார்க்கிறார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக கடவுள் மனம் வருந்துகிறார். சகோதரர்களே, மனம் வருந்துகிறார். ஏன் தான் படைச்சோம்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயார் வயிறெறிய வாழா ஒரு காலம்னு சொல்லுவாங்க. பெற்றவங்களுடைய வயிறு எரிச்சுன்னு வச்சிங்களேன், புல் நல்லா இருக்க முடியாது. சொல்லுவாங்க, தாயார் வயிறறிய வாழா ஒரு கால். நம்மை பெற்ற அந்த ஆண்டவர் வருத்தப்படுற பாருங்க. இப்படிப்பட்ட மனுஷனையா நான் படைச்ச உலகத்தில் வருத்தப்படுறாங்க. மண்ணுலகில் மனிதரை உருவாக்குவதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரம் அடைந்தது. இந்த பிள்ளைங்களை பெற்றதுக்காக நான் கஷ்டப்படுற ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். நான் உருவாக்கியதை நானே அழிப்பேன், எனக்கு தேவையில்லை. இப்படியாக இறைவன் முடிவு செய்த பிறகு
அங்கே அவருக்கு ஒரு புளிப்பு மாவு அவர் கையில் கிடைக்குது பாருங்க. நோவா, அவரது குடும்பம் பாருங்க பார்ப்போம். நோவா, அவரது குடும்பம் பாருங்க பார்ப்பீங்க. அந்த நோவாவை அவர் தான் புளிப்பு. அந்த உலகத்தையே 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யுது, வெள்ளத்தில் வச்சு கடல் உலகத்தையே அழிக்கிறாரு. நோவா குடும்பத்தை மட்டும் பிழைக்க வைக்கிறார். அந்த ஒரு குடும்பத்தை புளிப்பு மாவாக கொண்டு இந்த உலகம் முழுவதையும் தனக்கான பிள்ளைகளாக மாற்றுகிறார். அப்புறம் நம்ம புளிப்பு மாவா இருக்கணும், நன்மைக்காக புளிப்பு மாவா இருக்கணும். நோவா இருந்தார் இல்லையா, இந்த உலகத்தை ஆண்டவர் அழித்தார். அந்த நோவா என்ற அந்த ஒரே ஒரு துளி புளிப்பு மாவை கொண்டு, அந்த மாவினை கொண்டு கடவுள் இந்த உலகத்தை தன் பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டார். நாம புளிப்பு மாவு தான். நான் மேலே சில இடத்துல அதாவது சொல்லுவாங்க இல்லையா, உதவி செய்யலாலும் உபத்திரவம் செய்யணும்னு சொல்லுவாங்க. நீ உதவி செய்ய வேண்டாம், உபத்திரவம் செய்யாம தான் நல்லது. ஒருத்தவங்க நல்ல வழி காட்டின அவசியம் இல்லை, கெட்ட வழி காட்டாது. ஒருத்தவங்க கெட்டதுக்கு நீ புளிப்பு மாவா எழுதுற போற. அவன் தீமையா அப்படின்னு ஒரு ஒரு பெரிய அண்டாவில் பாலை வச்சுட்டு ஒரு துளி பாம்பு நஞ்ச விஷத்தை கொடுத்துட்டோம்னா பயன்படுமா? அது அதுக்கு அந்த பாலை அப்படியே விட்டுரு, அப்படியே இருக்கட்டும். நீ விஷமாக அதில் கலந்து அதை கெட்டுப்போக செய்யாது. எவன் ஒருவனை பாவ செயலுக்கு தூண்டுகிறானோ அவன் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடல்ல தூக்கி போவது நல்லது அவனுக்கு. என்றால் இன்னொருத்தவன் நீ என்ன பண்ணது, நீ பாவத்திற்கு தூண்டாது. நோவை போல நன்மைக்கு புளிப்பு மாவாயது. ஆண்டவர் தீமைக்கான புளிப்பு மாவையும் நற்செய்தியில் காட்டுறாரு பாருங்க. சரி, என்ன பண்ணுறாங்க, வெளியே கிளம்புறாங்க. போகும்போது அவங்க சாப்பாடு ரொட்டி எடுத்துகிட்டு போகல, அவங்க சாப்பாட்டுக்கு பொருள் இது கொண்டு போகல அவங்க. சரிங்களா, கொண்டு போன அப்போ பத்தாது, சரியான சாப்பாடு அவங்க கொண்டு போகல. இவங்க சிந்தனை சாப்பாடை பற்றியே இருக்குது. இவங்க சிந்தனை சாப்பாடை பற்றியே குறிக்கோளாகுது பாருங்க. இங்கே கையில் இருக்கிறது ஒரு அப்பம், எப்படி பத்தும்? இத்தனை பேர் இருக்கிறோமே, பத்தும் பத்தாது, இந்த ஒரு அப்பம் யாருக்கு கிடைக்கும்? நான் சாப்பிடலாமா, நீ சாப்பிடலாமா என்று இந்த வெளி உலக இந்த இதுக்குன்னே அவங்க சிந்தனை எல்லாம் போகுது. ஏசப்பா தன்னுடைய பிள்ளைகளை பழக்கிறார் பாருங்க. சிலர்களே யாரு? பரிசேயர், ஏரோதையர் புளிப்பாய் கொடுத்து கவனமா இருங்க. ஏனென்றால் அவர்கள் துளி விஷம். அவர்கள் இந்த சமுதாயம் முழுவதையும் நெஞ்சாக்கிடுவாங்க. கவனமா இருங்க. அவங்க வார்த்தைக்குள்ள விழுந்துடாதீங்க, அவங்க செயலுக்குள்ள விழுந்துடாதீங்க, அவங்க பக்கம் சாஞ்சிடாதீங்க, அவங்க சொல்றதை கேட்காதீங்க, விலகி இருங்க. ஏனென்றால் அவர்கள் தீய புளிப்பு மாவு அப்படின்னு சொல்லி, தீய புளிப்பு மாவு. நல்லதை அவங்க என்ன பண்ணுவாங்க, கெடுத்து குட்டிச்சவராக ஆக்கிடுவாங்க. இவங்களுக்கு அது புரியல பாருங்க பார்ப்போம். புளிப்பு மாவுன்னு சொல்றாரு, நம்ம அப்பா கொண்டு வர அது பேசுறாரோ. ஆண்டவர் கடுமை பேசுற பாருங்க. நீங்க கண்ணு இருந்தும் கூட, நீங்க காது இருந்தும் செவிட. நீங்க நான் எதை பத்தி சொல்றேன், நீங்க சாப்பிட்றத பத்தியே யோசிச்சுட்டு வரீங்க. 5 அப்பம் 2 மீனை வச்சு அவ்வளோ பேர பசியாத்தல். நான் அந்த நம்பி அந்த உங்கள் சோத்தை பற்றி யோசித்து வரீங்களே. நான் சொல்கிற விஷயம் எவ்வளோ முக்கியமான விஷயம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் தீமையை சுற்றி காட்டுறான். அது தீமை, தீய புளிப்பு மாவு. அவன் கூட சேர்ந்தால் நல்ல கூட்டமும் தீய கூட்டமாக மாறி போயிடும். ஆனால் சொல்கிறாரு ஏற்பாட்டிலே நோவாவை நல்ல புளிப்பு மாவாக ஆண்டவர் அடையாளம் காட்டுகிறார். நீ நல்லவனாக இருந்து எப்படி நோவா என்ற ஒரு குடும்பத்தை கொண்டு இந்த உலகத்தை கடவுள் தனதாக்கி கொண்டார். அப்படிப்பட்ட நல்ல புளிப்பு மாவா நீ இரு. புதிய ஏற்பாட்டிலே ஏரோதியா, பரிசேயர், சதுசேயர்களும் இவங்களாம் கெட்ட புளிப்பு மாவு. இவர்கள் எங்கே போய் கலந்தாலும் அந்த இடத்துல நாசம் பண்ணிடுவாங்க. ஸோ நான் யோசிச்சு பார்ப்பேன், நான் நல்ல புளிப்பு மாவா கெட்ட புளிப்பு மாவா? நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன். நான் சார்ந்த சமுதாயத்தை, நான் அந்த என்கிட்ட இருக்கிறவங்களை நான் நல்ல மாவு புளிக்க வைக்கிற மாதிரி நன்மையாக நான் இருந்து அவங்களை மாற்ற போகிறேன்னா, இல்லை தீய வழியிலே பயணிக்க வைக்க போகிறேன். நான் நல்ல புளிப்பு மாவா தீய புளிப்பு மாவா? சிந்திச்சு பார்ப்பேன். ஒரு குடும்பத்தில் வச்சுங்களேன், 2 பிள்ளைங்க இருக்கலாம், மனைவி மக்கள் இல்லையா? உன் குடும்பத்தில் நீ நல்ல புளிப்பு மாவா இரு. உன் பிள்ளைக்கு நல்ல வழி காட்டு, உன் மகளுக்கு நல்ல வழி காட்டு, மனைவிக்கு நல்ல வழி காட்டு, உன் உறவினருக்கு நல்ல வழி காட்டு. அப்படி நல்ல புளிப்பு மாவாக நீ இருந்தால் திருப்பால் ஆசி பார்த்தீங்களா? ஆண்டவருடைய ஆற்றல், ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய ஆசி அனைத்து நமக்கு கிடைக்கும். நாம் நல்ல புளிப்பு மாவா தீய புளிப்பு மாவா? சிந்திப்போம். நான் சந்திப்போம்.